ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷன் சாப்டர் 1 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியை வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய்ங்கிறவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவியில் யாரெல்லாம் மெயின் ரோல் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அருண் விஜய் வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. செகண்டாக வந்து எமி ஜாக்சன் வந்து ஜெயிலராக வாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. மூவியோட ஸ்டோரியை வந்து லைட்டாக அப்படியே பார்த்துடலாம். என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் வந்து காஷ்மீரோட பார்டருக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. இதை வந்து மிலிட்ரி ஆஃபீஸருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களை பிடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் பிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த தீவிரவாதிகள் வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸே கூண்டுட்டு தப்பிச்சிருவாங்க. இதுதான் ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரி. இன்னொரு சைடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் வந்து அவர்களோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப முடியாமல் இருக்கனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க மாதிரி அந்த சீன் ஸ்டார்ட் ஆகும். அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு தான் கொண்டு போய் அவங்க பொண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லைனா ரொம்ப டேஞ்சர் சுச்சுவேஷனில் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆப்ரேஷனுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakhs தேவைப்படும். அந்த 30 lakhs வந்து அவர் புரட்டிட்டு லண்டனுக்கு அவரும் அவங்க பொண்ணும் போயிட்டுருப்பாங்க. போயிட்டுருக்க இடத்துல நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ப்ராப்ளமில் மாட்டி லண்டன் போலீஸ்கிட்ட மாட்டிடுவார். ஸோ அதனால வந்து அவங்கள தூக்கி ப்ரிசனில் போட்டுருவாங்க. அதுவும் யார் இருக்க ப்ரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமி ஜாக்சன் வந்து ஜெயிலராக இருக்க ப்ரிசனில் வந்து தூக்கி போட்டுருவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவர் தான் பொண்ணுக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். அங்கே போய் இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இந்த தீவிரவாதிகள் வந்து தப்பிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான்ல, அவங்க வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மிஷன் தசரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்க அந்த 2 தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதுக்கு எகெயின்ஸ்டாக குரல் கொடுப்பாரு. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் 2 கொஸ்டின்ஸ் வந்து நான் கேள்வியாக வரும். என்ன கொஸ்டின்ஸ் தெரியுமா? இவர் ஏன் தீவிரவாதிகளுக்கு எகெயின்ஸ்டாக குரல் கொடுக்குறாரு, அவருக்கும் அவங்களுக்கும் என்ன லிங்க்கு அப்படின்னு சொல்லி தோணும். இன்னொன்று வந்து ப்ரிசனில் வந்து தான் பொண்ணுக்கு ஆப்ரேஷனுக்கு பணத்தை கொடுத்து எப்படி ஹெல்ப் பண்ணி ஆப்ரேஷன் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பார் அப்படின்னு சொல்லி தோணும். இது ரெண்டையுமே வந்து நீங்கள் மூவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவியில் வந்து மியூசிக்ஸ் வந்து ஓரளவுக்கு இல்லாட்டினாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் சினிமோட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 2 பிளேஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ப்ரிசன், ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல். ரெண்டுலேயுமே இன்டீரியர் பார்ட் தான் அதிகமாக இருக்கும். அதில் கேமரா வச்சு சூப்பராகவே ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் எடிட்டர் ஆண்டனிக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட சக்ஸஸ்க்கு மெயின் காரணமே அந்த எடிட்டிங் தான் சொல்லணும். டைம் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சு கொடுத்துருக்காரு எடிட்டிங்கில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த மூவியோட ப்ளஸ். அதே போல் அந்த ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அருண் விஜயாக இருக்கட்டும், நம்மளோட ஜெயிலர் எமி ஜாக்சனாக இருக்கட்டும், அருண் விஜய் அவரோட பொண்ணாக நடித்த ஏலாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மூவி. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவியோட மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.